அவர் என்னுடைய மாணவன். அவர் இன்னும் மீண்டும் வளர்ந்து வர வேண்டும் என்று கூறி அவருக்கு சாகித்ய சுதந்திர மாணவர்கள் சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு ஒரு சிறு பரிசை அன்பு பரிசை வழங்கினார். இந்த முதலாவது இசைத்தட்டை திருமதி தம்பி பிள்ளை அம்மா அவர்கள் பெற்றுக்கொள்வார். வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தே வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடென்னை சரியாசனம் வைத்த தாய். அதிக நேரம் பேசக்கூடாது என்று நண்பன் கூறிவிட்டான். ஆனால் இன்றுதான் ஏராளமாக எழுதி கொண்டு வந்தேன், முடியாமல் போய்விட்டது. எனக்கு உண்மையிலேயே பொறாமையாக இருக்கிறது. ஏனென்றால் என்னை ஈழத்திலே நான் ஒப்பனை செய்கின்ற பொழுது என்னை அருகில் நின்று பார்த்த ஒரு தம்பி என்று அவரை நான் பார்க்கும்படி செய்து விட்டான். எப்படி என்றால் அது KS தொழிலுடைய கதை. இதே மேடையிலே நான் ஒரு நாடகத்தை நடித்துக் கொண்டிருந்த பொழுது பக்கத்தில் இருந்து ஒரு சிறுவன், 7-8 வயது சிறுவன் என்னை பார்த்து கொண்டே நின்றான். அவன் அப்படியே என்னை பார்க்கிறான். நான் கடை கண்ணாலே நடித்துக் கொண்டு அவனை பார்க்கிறேன். எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. எப்படி என்றால் இவன் என்னுடைய நடிப்பு பிழை என்று பார்க்கிறானா என்று யோசித்து விட்டு கீழே இறங்கி வந்து நண்பன் அருளானந்தராஜா அவர்களை கேட்டேன், இவன் யார் என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், உங்களுடைய கூட்டாளியின் மகன்தான் என்று. அந்த 7-8 வயதில் என்னை பார்த்தவன் தான் இன்று நான் பார்த்து பிரமிக்கின்ற அளவுக்கு நடிக்கின்ற வசந்த், ஒரு கரகோஷம். இது சத்தியமான உண்மை. அவன் வாழ வேண்டும். ஏனென்றால் தந்தையின் உழைப்பு அப்படி. இந்த KS துறையை பார்த்தால் எனக்கு பொறாமை தான் வரும். என்றால் எப்படித்தான் இந்த மனிதன் இவ்வளவு வேலைகளையும் செய்து முடிக்கிறார். அவன் வீட்டுக்கு தொலைபேசி எடுத்தால் மனைவி சொல்லுவார், நிற்கிறார். உடனே தொலைபேசியை வாங்குவார், வெளிக்கிட்டு கொண்டே வாங்குவார், ஜீன்ஸை போட்டுக்கொண்டே. என்ன வேலை என்று கேட்டால், இப்பொழுது விவோ புறப்படுகிறேன், அங்கே பள்ளிக்கூடம், அங்கே போட்டு வந்து இங்கே மற்ற வேலை அப்படி என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். நண்பரை இங்கே அழைக்கிறேன். ஏனென்றால் KS துரை அவர்களை இங்கே அழைக்கிறேன். என்ன காரணம் என்றால், இந்த ட்ரெய்லரை பார்த்தவுடன் என் கண்கள் தான் கலங்கியது. நடிப்பல்ல இது. நான் மேடையில் மட்டும்தான் நடிப்பேன், வாழ்க்கையை நடிப்பதில்லை. சத்தியமாக சொல்லுகிறேன், நீ வாழ வேண்டும். என்றால் என்னவோ தெரியவில்லை, பார்த்தவுடன் பூரித்துவிட்டது. இப்படி ஒரு தமிழன் இருக்கிறானே என்று பெருமிதம் கொள்ளுகிறேன். டென்மார்க் தமிழன். ஏனென்றால் அதில் ஆற்றிய உரையை நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்திய தமிழர்கள் பேசுகின்ற தமிழை விட என் தம்பியின் தமிழ் எதில் குறைந்தது? பிரமித்து போனார்கள் இவன் தமிழை கேட்டு. இதை கண்டு நான் பிரமித்து போனேன். ஆகவே நீ வாழ்க. நேரம் போதாது, பாடல்களை பற்றி பேச வேண்டாம். ஏனென்றால் இரவுதான் பாடல்கள் முழுக்க கேட்டேன். கேட்ட பொழுது அந்த முதல் பாடல் காதல் பாடல், அதை அப்படியே எழுதிக் கொண்டே வந்தேன். நேரம் போய்விட்டது என்றாலும் அதை தலைமகளும் இளங்கோவும் போடும் பொழுது நான் படுத்துக் கொண்டே போடுங்கள் போடுங்கள் என்று அந்த வரிகள் நீங்கள் தான் எழுதினீர்கள். பிரமித்து போனேன். ஏனென்றால் கண்ணதாசனுக்கு நிகரான வரிகள். எதிலாவது எதிகை மோனை சீர் தலையில் தவறு விடுவீர்களா என்று பார்ப்பதற்காக மீண்டும் மீண்டும் போட்டுக்கொண்டே இருந்தேன். நீ வாழ்க, உன் மகன் வாழ்க, உன் குடும்பம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஒரு மேடை பேச்சாளர் அல்ல. ஆனால் செல்லத்துறை மாஸ்டரை பற்றி இன்றைக்கு 25 ஆண்டுகளாக அவருடன் கூடி தோளில் கை போடாலும் தோழன் மாதிரி அருகில் இருந்து அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும்
பார்த்த மனிதன் என்றால் முதல் மனிதனாக நான் தான் இருப்பேன். அவர் மறக்க முடியாது. ஏனென்று சொன்னால் 1984 ஆண்டு குலுஸ்ட்ரூப்பில் நான் பாடல் பயிற்சி செய்யும் பொழுது அதே லொக்கேலில் அவர் மட்டையில் வாழ் செய்வதும் அதுக்குரிய எங்களுடைய பாரம்பரிய நாடகங்களுக்காக உடை தைப்பதும் பல நுணுக்கங்களை 25 ஆண்டுகளுக்கு முன்னம் எனக்கு தெரியத்தக்கனாக. ஆனால் அப்பொழுதே அவர் ஒரு குடும்ப மனிதன், இளம் மனிதன் அல்ல. அப்ப அதுக்கு முன்னர் அவர் எவ்வளவு முயற்சி செய்திருப்பார். இந்த திரைப்படத்தை அவர் இன்று கொண்டு வருவதற்குரிய அவருடைய அனுபவம் எத்தனை ஆண்டுகளாக இருக்கும் என்று நீங்களே கணக்கு போட்டு பார்க்கலாம். எனவே இதில் ஒரு ஆச்சரியமும் இல்லை. அவரை தவிர இந்த திரைப்படத்தை எடுக்க இந்த டென்மார்க்கில் இருக்கிற ஒருவராலும் முடியாத காரணம் அவருடைய முயற்சி. இந்தியாவில் இருக்கின்ற ஒரு தயாரிப்பாளர்களை, அதாவது டைரக்டரை விட அனுபவம் வாய்ந்த அவருடைய பயிற்சி என்று நான் சொல்கிறேன். எனவே அவருக்கு காலமும் நேரமும் இங்கிருக்கும் மக்கள், ஆனால் எனக்கு ஒரு கவலை, டென்மார்க்கில் இருக்கும் மக்கள் கன பேர் இங்கு வரவில்லை. நான் வந்ததனுடைய நோக்கம், நான் பார்க்க வளர்ந்து வந்த வசந்த், நான் பார்க்க வளர்ந்து வந்த அர்ச்சனா, என்னுடைய இசைக்குழுவில் பாடிய அர்ச்சனா, நான் பார்த்து வளர்ந்து வந்த ரவி, நான் பார்த்து வளர்ந்து வந்த மேடையில் இருக்கும் ரவி, ராஜன் மற்றும் கலைஞர்கள் எல்லோரும் ஈடுபட்ட இந்த படத்தை நான் வீட்டில் இருந்து மற்றவர்கள் சொல்ல கேட்டால் எனக்கு வெட்கம். ஏனென்றால் நானும் ஒரு கலைஞர். அதனால் என் குடும்பத்துடன் நான் இன்று வந்தேன். எனவே இவர்களுடைய வளர்ச்சியை நாங்கள் பெருமைப்பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும். எனவே நான் இங்கு வந்ததனுடைய நோக்கம், அவர்களுடைய கலை அது ஒரு பெரிய பொக்கிஷம். அதை நிறைவாக்கி மக்கள் மத்தியில் கைதட்டு வேண்டுவதாக இருந்தால் அது பெரிய ஒரு சிரமமான விஷயம். நான் மேடையில் ஏறி பாடும் பொழுது கைதட்டை விட அவர்களுடைய உணர்வு எவ்வளவாக அந்த பாட்டை கவனிக்கிறார்கள், எத்தனை பேர் கண்ணீர் விடுகிறார்கள். நான் பாடும் பாடல் உங்களுக்கு தெரியும், நான் இந்த மேடையில் சொல்ல விரும்பவில்லை. கண்ணீர் விடுகிறார்கள், கலங்குகிறார்கள் என்று கணக்கு பார்த்து கொண்டே இருக்கும் என்னுடைய கண்கள். எனவே கலைஞர்களுக்கு ரசிகர் இல்லாத ஒரு கலை எங்களால் செய்ய முடியாது. எனவே இந்த ஹேர்னிங் மக்களோ இந்த டென்மார்க் மக்களை நான் நினைத்து கொஞ்சம் பரிதாபம் கவலை அடைகிறேன். இப்பேற்பட்ட கலைஞர்களை சந்திக்க அவர்கள் வரவில்லை என்றால் அது எங்களுடைய இந்த மண்ணுக்கு நாங்கள் செய்கின்ற துரோகம். எனவே என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய இதயத்தால் நானும்